அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருளொளி, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸோட தலைமை தீவிர சிகிச்சை நிபுணர். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் பலருக்கும் புரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதுதான் செப்சிஸ். நம்ம பல பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் பற்றி நல்லா தெரியும். ஹார்ட் டிசீஸ்க்கு ஈக்குவலாக ஐசியூவில் ஒரு சைலண்ட் கில்லர் இருக்குது அப்படின்னா அது நம்ம செப்சிஸ்க்கு தான் சொல்லுவோம். செப்சிஸ் ஒரு சைலண்ட் கில்லர் மட்டும் இல்லை, ஐசியூவோட முதல் தீவிரமான எதிரியும் கூட. செப்சிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உடலில் ஒரு கிருமி தொற்று ஏற்படும் போது நம்ம உடம்பு அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும். ஸோ அந்த போராட்டத்தில் நிறைய வேதிப்பொருட்கள் உருவாக்கப்படுகிறது. சில சமயங்களில் அந்த வேதிப்பொருட்கள் கிருமிகளை தாக்குவதற்கு பதிலாக நம் உடம்பையே உள்ள திசுக்களையும் உறுப்புகளையும் தாக்குவது தான் நம் செப்சிஸ் என்று சொல்கிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, செப்சிஸ் ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி கூட ஒப்பிடலாம். இந்த செப்சிஸ் எல்லாரையும் தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் தாக்காது. வயதானவர்கள், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு, அது இல்லாமல் கிட்னி ஆர் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு, ஸ்டீராய்டு மருந்துகள் உட்கொள்ளும் பேஷண்ட்ஸு, இவங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமாக அதை தாக்கக்கூடும். இதை எப்படி நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதிக காய்ச்சலோடு சேர்த்து மனநிலை குழப்பம், குறைந்த சிறுநீர் வெளிப்படுவது மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுவது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது செப்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செப்சிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஐசியூவில் தான் வச்சு பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஐசியூக்கு தேவையில்லை. பட் ஆனால் ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐசியூவில் தான் வச்சு பார்த்துக்கணும். ஏன் ஐசியூவில் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்சிஸ் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு ரத்த அழுத்தம் மிகவும் குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே சமயம் மற்ற உறுப்புகளும் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ ஐசியூவில் மட்டுமே நவீன கருவிகள் மூலம் எல்லா உறுப்புகளோட செயல்பாடுகளையும் மானிட்டர் பண்ண முடியும். அதே சமயம் வென்டிலேட்டர் மற்றும் டயாலிசிஸ் உதவி தேவைப்படும் பேஷண்ட்ஸுக்கு உடனடியாக இந்த சிகிச்சை முறையை வழங்க முடியும். சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் நம்ம செப்சிஸ் பற்றின விழிப்புணர்வோடு இருந்து நாம் ஏற்கனவே சொன்ன அந்த மனக்குழப்பம், குறைந்த சிறுநீர் கழித்தல், மூச்சு திணறல், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே நம் மருத்துவரை அணுகி நம்மை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். நன்றி.